அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொன்முகில் சேனலின் பார்வையாளர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டோம். ஆனால் யாரும் நம்மளை கவனிக்கிற மாதிரி தெரியலையே ஐயா. யாரையாவது அமைக்கி இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியாக இருந்துட வேண்டியது தான். ஆமாம். A few moments later. ஆஹா, நினச்சதுமே நம்மால் வந்துக்கிட்டு இருக்கான ஐயா. இவனை அமுக்க முடியாது. பேசாமல் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு பொத்துனாப்பில் போயிட வேண்டியது தான். ஆமாம், ஹாப்பி நியூ இயர். ஆமாம், இப்போ என்ன சொன்ன? ஹாப்பி நியூ இயர்னு உனக்கு வாழ்த்து சொன்னம்பா. புத்தாண்டுக்கே நீ வாழ்த்து சொல்லிட்டு எனக்கு வாழ்த்து சொன்னேன்னு பொய்யா சொல்கிற? என்னது, புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னானா? ஆமாம், ஹாப்பி நியூ இயர்னா புத்தாண்டுக்கு தானே வாழ்த்து சொல்லியிருக்க. எவ்வளோ நுணுக்கமாக யோசித்து கேட்குறாயா. மாட்டினமா பொட்டாயா கேட்டு எப்படியாவது தப்பிச்சிட வேண்டியது தான். ஏப்பா, வழக்கமாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் தானேப்பா சொல்லுவோம். அதே மாதிரி உனக்கும் சொன்னேன். சரி, நீ எனக்கு வாழ்த்து சொன்னதாகவே வச்சுப்போம். நீ எனக்கு வாழ்த்து சொல்லிட்டா நான் இந்த வருஷம் பூரா நல்லா இருந்துருவேனா? ஆஹா, பேசாமல் வாயை பொத்திட்டு போயிருக்கலாம். கிரகம் இவனுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்ல வச்சு நம்மளை மாட்ட வச்சிருச்சு ஐயா. நீ நல்லா தான்ப்பா இருப்ப. நான் நல்லா இருப்பேன்னு நீ எப்படி சொல்கிற? ஆஹா, நானே 4 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்தில் நீ புத்தாண்டு வாழ்த்து சொல்லி நான் நல்லா இருப்பேன்னு வேற சொல்கிற. சரிப்பா, நான் சொன்ன ஹாப்பி நியூ இயரை வாபஸ் வாங்கிக்கிறேன். அது என்ன கெட்ட வார்த்தையா நீ வாபஸ் வாங்குறதுக்கு? ஏப்பா, தெரியாமல் சொல்லிட்டேன்பா, விட்டுருப்பா. அது எப்படி இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர்னு உலகத்துக்கே தெரியும், உனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் போச்சு? ஆஹா, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் நல்லா இருப்பேன்னு சொன்னில்ல, இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட தயவில் நான் நல்லா இருந்தே ஆகணும். என்னது, என்னோட தயவுலையா? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் என்னோட எல்லா செலவுகளையும் நீ தான் பார்த்துக்கணும். ஆஹா, வச்சாயா ஆப்பு. ஏப்பா, என்னாலெல்லாம் கவனிக்க முடியாது. நீ தானே நான் நல்லா இருப்பேன்னு சொன்னேன். நம்ம யாரையாவது கவுக்கலன்னு நினச்சா இவன் நம்மளை கவுத்துட்டானே ஐயா. Later. ஆஹா, காலையில் டிஃபனுக்கே இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்து 500 ரூபாய் ஆக்கிட்டானே ஐயா. 6 hours later. ஏப்பா, இங்கே லஞ்சே காஸ்ட்லி ஆச்சே. இன்னைக்கு நியூ இயர் தானே, ஒரு நாள் காஸ்ட்லியாக சாப்பிட்டா என்ன? 6 hours later. ஏப்பா, என்னது பாரு கூட்டு வந்திருக்க? ஹாப்பி நியூ இயர்னு சொன்னில்ல, புத்தாண்டு அன்னைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொன்னதுக்கு நம்மளை இப்படி கொதிக்க விடுறானே ஐயா. A few moments later. ஆஹா, வாடகைக்கு வச்சிருந்த மொத்த காசும் போய் இப்போ வெறும் 300 ரூபா தானேயா கையில் இருக்கு. ஏப்பா, நான் கிளம்புறேன். ஒன்றா வந்துட்டு இப்போ நீ மட்டும் கிளம்புறேன்னு சொல்கிறியா? ஒழுங்காக என்னை ஆட்டோவில் ஏற்றி வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்புறமா நீ போ. ஆஹா, மிச்சம் இருக்கிற 300 ரூபாய்க்கும் வேட்டு வச்சுட்டானே ஐயா. ஆஹா, நாம் யாரையாவது கவக்கலான்னு நினச்சா நாமளே கவுந்துட்டோம் ஐயா. இவ்வளோ பணம் செலவு பண்ணோம், கடைசியில் பதிலுக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்து கூட சொல்லாமல் போயிட்டானே ஐயா.